என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ சுக்கிரனை பற்றி ரொம்ப சுகபோகமாக சொல்லுவோம். சுக்கிரன் தாண்டா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஒரு சுகமான வீடு, நல்ல அழகான மனைவி, அற்புதமான வண்டி வாகனங்கள், இது எல்லாத்தையும் நமக்கு அவர் தானே தருவார். சுக்கிர திசை வந்தால் எனக்கு பெருசாக பிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லுவோம்னா நிறைய நம்ம பேசுவோம். சுக்கிர திசை வருகிற போது நமக்கு இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு பேசுவோம். சுக்கிரனாலே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பூரிப்பு நம்ம மனசில் ஏற்படும். இந்த சுக்கிர பகவான் எந்த இடங்களில் இருந்தால் நமக்கு நன்மையை செய்கிறார், எந்த இடங்களில் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுத்துட்றார். நம்ம இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். இந்த சுக்கிர பகவான் லக்கணத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ஆயுள் பாகம் நன்றாக இருக்கிறது, பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது, அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது. எந்த நேரமும் எந்த காலகட்டத்திலும் அவருடைய வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கையை பற்றி தான் சிந்திப்பார். ஒரு இளம் பெண்கள் மீது, அக்கா தங்கைகள் மீது, அத்தைமார் மீது, சித்திமார் மீதெல்லாம் ஒரு பாசங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் தன் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் சுகபோகமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துருவார். எப்போவாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆண்டுகளில் அவருக்கு கிடைச்சிடும். அது மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதே சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே, பேச்சு இனிமையாக இருக்கும். கருப்பட்டியாக பேசுகிறாடா. சில பேர் சொல்லுவாங்க, பேச்சு மட்டும்தான் கருப்பட்டியாக இருக்கும், செயல்பாடுகள் சிறப்பு இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பேச்சு மட்டும்தாப்பா. அந்த பொம்பளை புள்ளியை போய் பார்த்தோம்னா அப்படியே கருப்பட்டியாக பேசுது, செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாயிலே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் செய்கைகளும் சிறப்பாக செய்வார்கள். பேச்சு என்பது இனிமையாக இருக்கும். அடடா, அந்த வீட்டுக்கு போனால் அந்த பெண்ணுடைய உபசரணை எப்படி இருந்தது, சிறப்பாக இருந்தது. பேச்சு குலைந்து பேசுவது, மற்றவர்களை வசியப்படுத்தி பேசுவது, தன் பக்கம் இழுத்து கொள்வது, தன் பக்கம் வசப்படுத்துவது, இந்த எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி தனம், தானியம், குடும்பத்தில் உள்ளவங்களை சிறப்பாக கவனிச்சுக்கிறது, கோபப்படாமல் எல்லாத்தையும் அனுசரணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடும். இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னா சகோதர சகோதரிகள் மீது அதீத அன்பு செலுத்துவது, தான் எடுக்கக்கூடிய முயற்சியை எப்படியாவது தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் தாராளமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, தன் வசப்படுத்துவதற்கான நோக்கத்தில் குறியாக இருப்பார்கள். தன்னுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வரை ஒரு தடவை கூட, ஒரு சூழலில் கூட பின்வாங்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தராது. அப்போ முயற்சியில், செயல்பாடுகளில், திட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவங்க. இதே சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுகபோகமான வாழ்க்கை, நல்ல வீடு அமையும், வண்டி வாகனங்கள் அமையும், அம்மாவளியோட ஒரு இணக்கமாக போவாங்க, தன் சுகபோகமான வாழ்க்கைக்காக தன்னை நல்ல முறையில் பயன்படுத்திக்குவாங்க. சொத்துகளில், இடத்துகளில், தாய் வழிகளில், உறவுகளில் பிரச்சனை வந்தாலும் அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கு காரணமாக இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா வகையிலும் வீடு, வாசல், இடம்புறை எல்லாம் அமைச்சிடும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் குழந்தைகள் மீது, குலதெய்வத்தின் மீது, முன்னோர்கள் மீது, அதாவது மாதிரி பரம்பரை சொத்துக்கள் மீது எல்லாத்தையுமே கவனமாக டீல் பண்ணுவாங்க. சாப்பாடு விஷயத்தை கூட சுகபோகமான, தனக்கு வேண்டிய, ரொம்ப நீட்டாக நாகரிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ இந்த நம்முடைய முன்னோர்களுடைய அந்த இடத்து பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நைஸாக பேசி தீர்த்துருவாங்க. குழந்தைகளை பக்குவமாக பேசி தன் வசப்படுத்துவாங்க. குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக பண்ணுவாங்க. இதெல்லாம் அவர்களால் பண்ண முடியும். இப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் போய் இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
நமக்கு சில உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் கூட அது வராது போல ஒரு சிரிச்ச முகத்தோடு அணுகக்கூடிய பக்குவம். எதிரிகள் வந்தால் கூட, நமக்கு பிடிக்காதவர்கள் கூட நமக்கு தொல்லை கொடுத்தால் கூட அவர்களிடம் சாந்தமாக பேசி அதை சரி பண்ணக்கூடிய பக்குவத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நோய் எதிரி கடன் வந்தாலும் அதை வெளியே பெரிதாக காட்டி கொள்ளாமலும், எதிரிகள் மீது நேரடியாக மோதாமலும், அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பக்குவத்தோடும் நடக்கக்கூடிய பக்குவ நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் தனித்த சுக்கிரன் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் அங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகங்களோடு இணைந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் நல்ல மனைவி, நல்ல குடும்பம், அந்த நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களை தனக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வது, சாதுரியமாக பேசுவது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சரி, ஒரு பிரச்சனை பெரிதாக ஆக விடாமல் வலுவாக கொண்டு போகிறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். நீண்ட ஆயுளை கொடுக்கும், நிறைந்த செல்வத்தை கொடுக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும், பக்குவமான நிலைப்பாட்டுகளை ஏற்படுத்தும், எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். அதே மாதிரி மறைமுக வருமானம், வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும், பலதரப்பட்ட மக்களோடு பழகக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். யாராவது நமக்கு பிடிக்காம தெரியாமல் ஏதாவது பேசிவிட்டால் கூட அதை சரி செய்யக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். பொருளாதாரம், ஆன்மீகம், இது எல்லாம் நமக்கு சாதகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துரும். அதே மாதிரி தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தின் மீது அல்லது கணவன் மனைவி குடும்பத்தின் மீது சுமூகமான உறவை கொண்டு வரக்கூடிய பக்குவத்தை கொடுத்துரும். இப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, தனக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும், போகிற இடத்துல எல்லாம் ஒரு புனிதமான வாய்ப்பு கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, மாலை மரியாதை கிடைக்கும். நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எதை பண்ணுறோம், அது எல்லாம் சிறப்பை தரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். பொருளாதாரத்திலையும் சரி, வாழ்வாதாரத்திலையும் சரி உயர்ந்து நிற்பாங்க, கம்பீரமாக நிற்பாங்க, நிறைய அவார்டு வாங்குவாங்க, நிறைய நண்பர்களை சந்திப்பாங்க, எல்லா விஷயமும் சுமூகமாக அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். அப்பாவளி அத்தை இவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, அப்பாவளியில் இருக்கக்கூடிய உறவுகள் இவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இவங்களும் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எந்த பகையும் வராமல் பார்த்துக்குவாங்க இல்லையா. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தொழில் செய்யக்கூடிய இடம், அவங்க தொழில் செஞ்சாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாலே சிரிச்ச முகம் சீதேவியமாக இருப்பாங்க, அது ஒரு பெரிய சிறப்பு தானே. அதே மாதிரி தொழில் வரக்கூடிய வாடிக்கையாளர் மீது அவங்க சிரித்து பேசக்கூடிய பேச்சே வியாபாரத்தை இழுத்துரும், வரக்கூடிய நண்பர்களை தன்னை நோக்கி இழுக்கும், பொருளாதார விஷயத்தை கையாளக்கூடிய விஷயத்தை நம்ம நோக்கி இருக்கும். எதை செய்தாலும் வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் ஒரு மேம்பட்ட ஒரு தன்மையை ஏற்படுத்திடும். அதே நேரத்தில் தொழிற்சானம் இவங்க போய் இருந்துட்டாலே அந்த இடம் ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும். வேலைக்கு போகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல எல்லாருடைய கண்ணும் இவங்க மேலே தான் இருக்கும். என்ன, இவங்களுடைய பேச்சு, செயல்பாடு, திட்டம், ஒரு விஷயத்தை அணுகிற முறை அவ்வளோ பக்குவமாக இருக்கும். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இவங்களுடைய பேச்சும் இவங்களுடைய செயல்பாடும், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நன்றாகவே பிடிக்கும். அப்போ ஒரு தொழிலை, ஒரு வேலைவாய்ப்பை எப்படி அணுகணும், எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி உருவாக்கணும், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக கொண்டு போவாங்க, கவனமாக இருப்பாங்க, கவனமாக செயல்படுத்துவாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இவங்க சொல்லுவாங்க, சமையல் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் கொண்டு உப்பள்ளி போட்டாலும் அந்த குழம்பு நல்லாயிருக்கும், அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், சமையல் கலை சிறப்பாக வரும். அவர்கள் செய்யக்கூடிய லாபம் இரட்டிப்பு மடங்காக இருக்கும், வரக்கூடிய பணத்தை பெருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்க ஃபைனான்ஸ் பண்ணாலும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட, அந்த செய்யக்கூடிய செயலை மற்றவர்கள் பார்க்கிற போது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செய்வாங்க. தன்னை விட மூற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அண்ணன் அக்கா மீது அன்பு வைத்திருப்பாங்க, அதே மாதிரி நம்முடைய உறவுகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, கிடைக்கக்கூடிய லாப முதலீடுகளை ரொம்ப பக்குவமாக கையாள்வாங்க. தேவையற்ற விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் சொகுசான வாழ்க்கை வாழுங்கிற ஆசைகளும் நிறைய இருக்கும். இப்போ 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்துல சுக்கிரன் போய் இருக்கிறார் அப்படின்னா நிறைய பிரயாணங்கள் செய்வாங்க, நிறைய வெளியூர்களுக்கு போயிட்டு வருவாங்க. வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறது, டூர் போகிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும்,
தூங்கும்போது ஹாப்பியாக தூங்கணும், நல்ல ஃபேன் ஏசியோடு தூங்கணும். சொகுசான வாழ்க்கை என்பது அவங்களுக்கு வேணும். அப்போ தூக்கமாக இருந்தாலும் சரி, அனுபவிக்கிறதுலையும் சரி, சொகுசான வாழ்க்கையை வாழ அனுபவிக்க பிறந்தவர்கள். அந்த அனுபவம் புதிதாக இருக்கும். தூங்கும்போது அது கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இடத்துல தங்கியிருக்கோம், எல்லாரையும் அனுசரணையாக பேசக்கூடிய பக்குவம். நாம் இப்படி இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், நம்ம வாழ்க்கையை இப்படி கொண்டு போகணும், நம்ம குழந்தைகளை இப்படி கொண்டு போகணும். சொகுசான தூக்கம், நிம்மதியான தூக்கம் தூங்கணும். எப்போதுமே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தூக்கத்தில் குறை இருக்கக்கூடாது. அதுவும் ஏசி போட்டு நல்ல பஞ்சுமெத்தில் படுத்து தூங்கணும். அந்த பக்குவத்தோடையே இவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் சுக்கிரனை பொறுத்தளவில் செவ்வாயோடு சேர்ந்தால் அதீத காதல் மோகத்தை கொடுக்கும். புதனோடு சொந்தால் காதல் ரகசியம் நிறைய இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. குருவோடு சேர்ந்தால் காதல் மன்னன், தன் மனைவியோ கணவனோ இவரை விட்டு பிரிய மாட்டாங்க. எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க. இது சுக்கிரனும் குருவும் சேர்ந்துட்டாலோ, ஒன்றுக்கு பக்கத்தில் இருந்தாலோ. அதே மாதிரி சனியோடு சுக்கிரன் இணைந்து விட்டாலோ பார்த்தாலோ மனைவி வழி சொத்துக்களும் இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி செவ்வாயோடு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, சனி செவ்வாய். சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்தால் ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, உயர்ந்த நிலைக்கு போவாங்க. சந்தனோடு சுக்கிரன் சேர்ந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இவங்களோட எப்போவுமே சுற்றி இருப்பாங்க, ஆண்களாக இருந்தால் பெண்கள் கூட்டம் இவங்களை சுற்றி எப்போவுமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரனுக்கு கொடுத்துரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.